இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற மேலான கிருபை இரக்கத்திற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நமக்குரியதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப எந்தெந்த காரியத்தை எல்லாம் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும், எதெல்லாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வேதத்துல பார்க்கிறதான ஒரு காரியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் இப்படியா வாசிக்கிறோம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனில் உண்மையுள்ளவராயிருக்கிறார், நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம், யாரிடத்துல நம்பிக்கை வைக்கிறோம்? ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல நாம் நம்பிக்கை வைத்துக்கிறோம். அந்த நம்பிக்கையின் மூலமாய் உண்டாகிற தைரியத்தை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். தைரியத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு மன தைரியம் இருக்கிறது. எதற்கு? ஒரு காரியத்தை செய்வதற்கு, தைரியமாய் செய்வதற்கு. சில பேர் எக்ஸாம் எழுத போனா பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த இடத்துல தைரியம் இல்லை. சில பேருக்கு தைரியசாலிகளா இருப்பார்கள், சில பேர் தைரியம் அற்றவர்களா இருப்பார்கள். ஆனால் பவுல் எழுதுகிறார், நீங்கள் தைரியமாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். யாரை தைரியமாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியம் மிகுந்த பலனை கொடுக்கிறதாம். தைரியம் என்று சொன்னால், இன்னைக்கு ஒருவேளை அடுத்தவர்களை அடிப்பதற்கு நாம் தைரியமா இருப்போம், மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு தைரியமா இருப்போம், சண்டைக்கு போவதற்கு தைரியமா இருப்போம். ஆனால் அந்த தைரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. அந்த தைரியம் மிகுந்த பலனை கொடுக்காது, அதனை ஆக்கினைக்கு நேராக தான் அழைத்து சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்கிறதான தைரியம் என்ன? ஆண்டவரை தைரியமாய் விசுவாசிப்பது, ஆண்டவருக்காக தைரியமாய் செயல்படுவது, கர்த்தருக்காக தைரியமாய் நிற்பது போன்றதான காரியத்திலே நாம் இருப்போமானால் அது மிகுந்த பலனுக்கேதுவா இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையோடு கூட காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். கர்த்தர் தைரியசாலிகளை யாருக்கு ஒப்பிடுகிறார்? சிங்கத்திற்கு ஒப்பிடுகிறார். சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவருக்காக நாம் தைரியமாய் நிற்கிறோம் என்று சொன்னால், அவருக்காக தைரியமாய் நின்று செயல்படுகிறோம் என்று சொன்னால், அதி நிமித்தமாக நமக்கு ஒரு துன்பம் வரலாம். அப்ப உலகத்தார் இதை பார்க்கிறப்ப எப்படி பார்ப்பார்கள்? இவர்கள் என்ன இவ்வளவு கோழையா இருக்கிறார்கள், நம்ம இவ்வளவு துன்புறுத்துறோம், ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, இவங்க என்ன இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை கோழைத்தனமாய் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது கோழைத்தனம் அல்ல, அது சிங்கத்திற்கு ஒத்த தைரியமா இருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். மொத்த கும்பலும் தானியேலுக்கு எதிராக இருக்கிறது. ராஜா உட்பட தானியேலை தூக்கி சிங்க கெபியில போடுகிறார்கள். தானியேல் அந்த இடத்துல பயப்படவில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தருக்காக நின்றார். அவர் ஏதோ சும்மா அவர் இருக்கவில்லை. அவருக்கு அந்த துன்பம் எதனால் வந்தது? ஆண்டவருக்காக நின்றதுனால் அந்த துன்பம் வந்தது. இப்பொழுது தைரியமாய் இந்த சிங்க கெபியில போடப்படுகிறார். பாருங்கள், சிங்கங்கள் தானியேலை பார்த்து பயந்து நின்றது. அவ்வளவு பெரிய மகா பெரிய சிங்கத்திற்கு ஒத்த பலனும் தைரியமும் அந்த இடத்துல அந்த தானியேலுக்கு வந்ததை கூட நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்பொழுது வந்தது? தைரியத்தை அவர் பற்றி கொண்டிருக்கிறார். கடுகளவு பயம் அவருக்கு ஆட்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஊழியத்தை குறித்து ஒரு பயம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுவதற்கு, இல்லை ஆண்டவரை குறித்து
மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு உங்களுக்கு பயம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த பயத்தை நீக்கி போட்டு தைரியமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 2 வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாது இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் தைரியமாய் பேசுகிறார்கள். கர்த்தர் எதிர்பார்ப்பது இதுதான். கோழையா இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைத்தோம்னா ஆண்டவர் நமக்காக 10 ஸ்டெப் வைக்கிறவராய் கூட இருக்கார். ஒரு ஸ்டெப் நம்ம ஃபார்வர்ட்ல வந்தோம்னா கர்த்தர் நம்ம அதை பார்த்து, அந்த சின்ன தைரியத்தை பார்த்து அதன் மூலமாய் பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், அதே 4வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு பேசுவதற்கு தைரியமற்று இருக்கிறீர்களா? இல்ல உங்க கம்பெனியில உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை பயம்பறித்து கொண்டு இருக்கிறது. நான் ஏசப்பாக்காக நிற்கிறேன், ஆனா இதனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்துல நாம் தைரியமாய் செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் கூட இருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த தைரியம் நம்ம எங்கே அழைத்து செல்கிறதா? எபிரேயர் 4:16, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு, அவருடைய கிருபாசனத்திற்கு நம்மை அழைப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தின் காரியமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவமா இருக்கலாம். நம்மை கர்த்தரிடத்துல வருவதற்கு அதை தடை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆண்டவர் அந்த தடையெல்லாவற்றையும் எடுத்து போட்டு தைரியமாய் நீங்கள் முன்னாடி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் வருவோமானா நமக்கு ஏற்ற சகாயமும் ஏற்ற கிருபையும் அவர்களிடத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்கிறேன். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல தாவீது சாலமோனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். பாருங்க, இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியர் வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித நிபுணரும் மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். அதற்கு 3வது வசனம் பாருங்கள். 20வது வசனத்துல தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல காரியத்திலும் நீ முடித்து தீருமட்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இன்னைக்கு ஒரு காரியத்தை முன்வைப்பதற்கு எடுத்து செய்வதற்கு பயந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், சாலமோனுக்கு எப்படி தாவீது சொன்னாரோ அதே போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ தைரியமா இருக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, தைரியமாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ தைரியத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். கர்த்தருக்காக தைரியமாய் நிற்போம், கர்த்தருக்காக உறுதியாய் நிற்போம். அப்படி நாம் நிற்கும்போது பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தைரியத்தை குறித்து எங்களிடத்துல பேசுனீங்க. அநேக நேரத்துல நாங்கள் தைரியமற்றவர்களாய் காணப்படும் ஆண்டவரே. அப்ப தைரியமாய் நம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும், தைரியமாய் நம்முடைய வார்த்தைகளை பேசுவோம் ஆண்டவரே. தைரியமாய் உமக்கென்று நிற்கவும், தைரியமாய் எங்கள் காரியங்களை நடப்பிக்கவும் செயல்படுத்துவோம். நீர் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கும். பிள்ளைங்க மத்தியில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி எடுத்து போடுங்கப்பா. எல்லா பயத்தின் ஆவி எடுத்து விட்டு எதெல்லாம் அவர்களை தயக்கத்திற்கு நேரம் எடுத்து செல்கிறதோ அதெல்லாவற்றையும் அகற்றி விட்டு ஒருபடி ஆண்டவரை அவர் முன்பாக வந்து செயல்பட ஆவியானவரை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கும். உமக்கே துதிகன மகிமை எடுக்கணும். மீட்பராம் இயேசுவின் ஈடில்லாத இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.